அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி. அது 2024 தொடர்கிறது. 9th சென்ஸ் டைன்சன்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணைப்பயிற்சி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். 2024 இந்த நற்புலரியில் சேவர்ஸ் என்பது தொடங்கி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று சேவர்ஸ் எஸ் சைலன்ஸ், ஒரு நிமிடம் அமைதியாக அனைவரும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு பொருட்களுக்கும், ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்றியுணர்வோடு இருப்போம். அமைதியாக ஒரு நிமிடம் கண்கள் மூடி. நன்றி. அடுத்தது ஏ அஃபர்மேஷன், உறுதிமொழி அல்லது தீர்மானம். அனைவரும் மியூட் செய்து சத்தமாக நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தையும் உறுதிமொழியையும் ஒரு நிமிடம் எடுக்கும். அடுத்தது வி விஷுவலைசேஷன். அனைவரும் கண்கள் மூடி ஒரு நிமிடம் காட்சிப்படுத்துதல். அடுத்தது இ எக்ஸசைஸ், ஒரு நிமிடம் சிறிய எக்ஸசைஸ். நன்றி. அடுத்தது ஆர் ரீடிங், ஒரு நிமிட வாசிப்பு. தொடர்ந்து இன்றும் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அந்த புத்தகத்துல இன்னைக்கு ஒரு நபர் 4வது நாள் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற நபர் சைமன் பாலிவர். இவர் பிறந்த வருடம் 1783வது வருடம், ஜூலை 24வது தேதி பிறந்திருக்காரு. கராகாஸ் அப்படின்ற இடத்துல வெனிசுலாவுல பிறந்திருக்காரு. இவர் இறந்த வருடம் 1830, 47 வயதுல இறந்திருக்காரு, டிசம்பர் 17ஆம் தேதி.
சாண்ட்ரா மார்டா அப்படின்ற இடத்துல கொலம்பியாவில் இருந்திருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு 6 நாடுகளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. ஸ்பானிஷ் எம்பையர் அப்படின்ற அந்த நாடுகளுக்கு எதிராக புரட்சி செய்து 6 நாடுகளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு நபர். He was the president of Grand Colombia and dictator of Peru. சைமன் பாலிவர் வந்து he belonged to a wealthy family. ரொம்ப வசதியான ஒரு ஃபேமிலியில பிறந்திருக்காரு. His family worked in sugar plantations and owned silver, gold and copper mines. இந்த மைன் சொல்லக்கூடிய கோல்டு, சில்வர், காப்பர் மைன்லாம் வச்சிருக்காங்க. Simon lost his father at very young age. He was placed under the custody of teacher for a short while. He received private lessons from some of the most famous teachers, one of them being Don Simon Rodriguez. Don influenced Simon's life as a friend and a mentor. அவர் தான் நண்பராகவும் மென்டராகவும் இருக்காரு. Simon learned how to swim and ride horses from his teacher. He developed an interest in human rights, politics, history and sociology. இந்த மாதிரி பாலிவர் பத்தி சைமன் பாலிவர் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. முடிஞ்சா இந்த புத்தகம் வாங்கி படிங்க, இல்லைன்னா அவரை பத்தி தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய தலைவர்கள் இருக்காங்க, ஆனா தெரியாத தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி படிக்கும்போது பல தலைவர்களை பற்றியும் பல கருத்துக்களை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி. அடுத்தது ஸ்கிரைபிங். நான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் என்னுடைய நாள் தொடங்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா ஸ்கிரைபிங் பண்றேன். இந்த 6 விஷயங்களையும் 6 விஷயங்களையும் நீங்க உங்க நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனா உணவு அருந்துவதற்கு முன்னாடி, இல்ல டீ காஃபி அருந்துவதற்கு முன்னாடி இதை தொடங்கிட்டு நீங்க அந்த நாளை தொடங்கினீங்கன்னா அந்த நாள் மிக வெற்றி நாளாக அமையும். அந்த நாள் அடங்கிய உங்க வாழ்வு வெற்றி நாளாக வாழ்வாக அமையும் என்று சொல்லி இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. நற்புலரியின் அதிகாலை பொழுதில் பயிற்சி தளத்திற்கு வருகை புரிந்து நல்ல விஷயங்களை நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் குழுமியிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இனிதே வரவேற்று மகிழ்ந்தேன். இன்றைய பயிற்சி வழங்க வந்திருக்கும் ஆளுமை நமக்கு புதியவர் அல்ல, தொடர்ந்து நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு மூத்த பயிற்சியாளர். இவருடைய பிஎஸ்சி மேக்ஸ் பட்டதாரியான இவர் வேலூர் மாவட்டத்தில் ஜேமி கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மாசூட்டிக்கல் நிறுவனத்தின் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்கிற ப்ரொஃபஷனில் ஈடுபட்டு ஓய்வு பெற்றவர். கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் அந்த துறையில் பணியாற்றியவர். தற்சமயம் தனது மகனுடன் சென்னையில் பெரும்பாக்கத்தில் வசித்து வருகின்றார். ஜேசிஐ வேலூர் கிளை இயக்கத்தின் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்ட இவர் அதில் ஜோன் ட்ரெய்னர், நேஷனல் ட்ரெய்னர், ஹெட் கோச் என்கிற பல அந்தஸ்துகளை பெற்று ஒரு மூத்த பயிற்சியாளராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நிகில் பவுண்டேஷன் அமைப்பின் ட்ரஸ்டியாக இருந்து பல பயிற்சிகளை வட மாவட்டங்களில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். எல்ஐசி, சிஎம்சி ஹாஸ்பிட்டல், தமிழ்நாடு மின்சாரத்துறை, தமிழ்நாடு போலீஸ் துறை மற்றும் லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், லிகில் பவுண்டேஷன் அமைப்பின் லட்சம் மாணவர்களுக்கான பயிற்சிகளில் இவருடைய பங்களிப்பு என்று இவருடைய பயிற்சி துறையின் பங்களிப்பு விரிந்து கொண்டே போகின்றது. இவரால் பலனடைந்த பல தனிநபர்களும் அமைப்பின் உறுப்பினர்களும் நல்லதொரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள் என்றால் அது மிக இல்லை. தனது பயிற்சியின் ஊடே திரைத்துறையின் பல விஷயங்களை புகுத்தி பயிற்சி தருவதில் மிகுந்த ஆர்வமும் வல்லமையும் உடையவர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இவரை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து பயிற்சி தளத்தை அவரிடம் ஒப்படைப்போம். வாருங்கள் ராமசாமி ஐயா. ஆம், ACHGF ராமசாமி ஐயா அவர்கள் இன்று நமக்கு பயிற்சிகளை வழங்குவார். அவரிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. தங்கள் பயிற்சியை கண்டு கழிக்க, கேட்டு பார்த்து ரசிக்க அனைவரும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப சிறப்பான அறிமுகம். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம
குமரேசன் சார் வந்து செய்யற விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமா செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பணி சிறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போதான் 1 இயர் முடிஞ்சுது. இது 1 இயர் இல்லை, இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை இன்கார்பரேட் பண்ணி ரொம்ப நாள் டிராவல் பண்ணணுங்கிற ஒரு ப்ரேயர் அண்ட் விஷஸோட என்னோட செஷன் உள்ள போறேன். உங்களுடைய அனுமதியோட என்னோட ஸ்லைட்ஸை நான் ஷேர் பண்றேன். ஓகே, ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாக்கறச்சே நான் இதுல எந்த சினிமாவையும் எடுத்துன்னு வர முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, த ஆக்ட் ஆஃப் ரிசால்விங் ஆர் டிட்டர்மினிங் அப்பான் அன் ஆக்ஷன் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், மெத்தட், ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க. ரிசால்வ் அப்படிங்கிறது டிசிஷன் ஆர் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. The mental state or quality of being resolved or resolute, firmness of purpose அப்படிங்கிற ஒரு அர்த்தங்கள் நமக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ள போகலாம். ரெசல்யூஷன் அப்படிங்கிறது யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, நியூ இயர் இந்த டைரி வாங்குறவங்களை பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த டைரியில வாங்கி பேர்லாம் எழுதி ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த இன்னைக்கு இங்க போனேன், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதுவாங்க. ஆனா பிப்ரவரி மாசம் போய் பார்த்தீங்கன்னா, அதே டைரியில அந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க எதுவுமே எழுதியிருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம எழுதுற ரெசல்யூஷன் வந்து பேப்பர்ல எழுதி பிரயோஜனம் இல்லை. நம்ம மனசுல ஆழமா எழுதி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் முக்கியமா பார்க்குறேன். இந்த ரெசல்யூஷன் நம்ம இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு பண்றதை தவிர்த்து, சில விஷயங்கள் நம்மளே அறியாம செஞ்சுட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அது நம்ம கண்களை விட்டும் மனசை விட்டும் போகக்கூடாது. அந்த வகையில பார்க்கறச்சே நான் நிகில் ஃபவுண்டேஷன்ல சேர்ந்தப்போ 2020ல சேர்ந்தப்போ, இந்த கொரோனா காலகட்டங்கள்ல அப்பா வந்து எங்களை லிட்டரலா ஒரு என்ன சொல்றது, நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டே வந்துட்டே இருந்தாரு. முதல்ல அந்த பயிற்சிகள்ல இருக்கிறச்சே கொஞ்சம் ஈடுபாடு இல்லாம இருந்தது. ஏன்னா இங்க இருந்தோ ஜூம்ல பண்றாரு எப்படி என்னன்னுட்டு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளே அறியாம அதுல இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது. இப்ப திரும்பி பார்க்கறச்சே பார்த்தா ஒரு 3 வருஷ காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 250ல இருந்து ஒரு 300 புஸ்தகங்களை ரிவ்யூ பண்றதுக்கு அந்த ரிவ்யூ பண்ண விஷயத்தை தாண்டி வந்திருக்கிறத பார்த்தா, இது நம்ம ஒன்றும் ரெசல்யூஷனே எடுக்கலையே, எப்படி இது சாத்தியமாச்சு அப்படிங்கிறச்ச பார்த்தா, அதுல இருந்த ஆர்வம் தான் தட் மேட் மீ டு ட்ரைவ். இந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை அதனால இந்த ஆர்வம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து எப்படின்னா, ஓடுற இன்ஜினுக்கு அப்பப்போ அந்த ஃபியூயல் போட்டுட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து பேஷனை வந்து குறையாம பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் ரெசல்யூஷனோட முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இப்போ அடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நீங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க சினிமா பத்தி சொல்லாம போக மாட்டேன் அப்படின்ட்டு. பராசக்திங்கிற திரைப்படத்துல இவரை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டீம் ஒர்க் பண்றாங்க. இல்ல இவரை போட்டாதான் படம், இல்லாட்டினா நான் தயாரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாப்பிடியா இருந்த நேஷனல் பிக்சர்ஸ் ஓனர் பெருமாள் முதலியார்னு பேரு, வேலூர்காரர் அவர். அவர் தான் அழுத்தம் திருத்தமா இவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து பண்ணார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சிவாஜி கணேசனோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் சிவாஜி கணேசன் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவரே போய் அந்த பெருமாள் முதலியார் வீட்டுக்கு போய் தன்னோட பர்த்டே அன்னைக்கு போயிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு வந்து தன்னால முடிஞ்சதை காணிக்கையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாரு. அது ஒரு ரெசல்யூஷன். என்ன ரெசல்யூஷன்? என்னை வந்து வாழ்க்கையில தூக்கி விட்டவங்கள நான் வந்து உசிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தார் பாருங்க. இப்போ 3வது தலைமுறையா இன்னைக்கும் அக்டோபர் 1 அன்னைக்கு சிவாஜி கணேசனோட ஃபேமிலில இருந்து யாராவது ரெப்ரசன்ட் பண்ணி பெருமாள் முதலியார் ஃபேமிலியை போய் பார்த்து இன்னும் பண்ணிட்டு வர்றாங்க. நன்றி கடன் காமிக்கிறதுங்கிறது கூட சில சமயம் அப்படியே விட்டுடுவாங்க. அப்பா பண்ணாரு, அவர் தானே பண்ணாரு, நான் ஏன் பண்ணணும்னு பிரபு நினைச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், அது இது இல்லைல்ல. ஸோ தந்தையார் என்ன பண்றாருங்கிறத கவனிச்சு அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசல்யூஷனா நான் பார்க்குறேன். ஸோ அதனால நம்ம எடுக்கக்கூடிய ரெசல்யூஷன்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரெசல்யூஷன் ஒரு 10, 15 வச்சுப்பாங்க. நீங்க எழுதுங்க, தப்பு கிடையாது.
என்னென்ன பண்ணும் அப்படிங்கறத எழுதுறதுல தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு என்னன்னே தெரியாம இருக்கிறத விட இந்த மாதிரி விஷயங்களை எழுதி பார்க்கறதுல ஒன்றும் தெர் இஸ் நோ ஹார்ம். அதை எழுதி பார்த்துட்டு அதுல என்ன வந்து நம்மளால செய்ய முடியுங்கிறத சேனலைஸ் பண்ணி இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல ஃபோக்கஸ் பண்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறோம். ஸோ சிவாஜி கணேசன் வந்து வெறும் ஆக்டிங்கை மட்டும் சொல்லித் தரல மக்களுக்கு. அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு காமிக்க வேண்டிய அந்த நன்றி உணர்ச்சி எப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வச்சுட்டாரு. ஸோ அந்த வகையில அந்த ரெசல்யூஷனுக்கு இவர் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா பார்க்கறேன். ஐ திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த டேஸ் ரெசல்யூஷன், நாட் த இயர்ஸ். சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரெசல்யூஷன் எடுக்கிறாங்கல்ல, அது வந்து அப்படியே இருக்கக்கூடாது. உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லயே அந்த ரெசல்யூஷன் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா ஹென்ரி மோர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. ரொம்ப அருமையான கருத்து. நான் வந்து ஃபீல்டு ட்ரிப்ல ஒர்க்குக்கு போறச்சு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா போறச்சே என் கூட ஸ்ரீதர் ராவ் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவர் முதல்ல பார்த்து அவர்ட்ட யாராவது யாசகம் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்கிற ஆளுக்கு மட்டும் காசு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் யார்ட்டையும் கொடுக்க மாட்டாரு. அவர்ட்ட கேட்பேன், என்ன கணக்கு இது அப்படின்னு. முதல்ல யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என் வேலையை பார்ப்பேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறச்சே எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. முதல் தடவையே கொடுத்துறதுனால அந்த சந்தோஷம் வந்து தட் கீப்ஸ் மீ கோயிங் அப்படின்பாரு. அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து தொடர்ந்து செய்யறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ரெசல்யூஷன் நட்புறவுக்கு என்னன்னா, ஏதோ ஒரு சின்ன பாயிண்டா 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 இயரை தாண்டி போற சமயத்துல இதை இன்னும் எப்படி பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு வந்து புக் ரீடிங்கு, ப்ரேயர், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்துட்டு வர்றாரு பார்த்தீங்களா? இந்த ரெசல்யூஷன் தான் உங்களை வந்து வாழ வைக்குதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அடுத்த ஸ்லைட் போகலாம். சில பேர் வந்து எடுப்பாங்க ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் எப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி லிமிட்டோட பழக்கணும், எதையும் யார்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, அடுத்தவன் என்ன நினைப்பான்னு நினைக்க கூடாது, அவ்வளவுதான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க எல்லாம் என்னன்னா 2023 எங்கேயாவது நல்ல பல்ப் வாங்கியிருப்பாங்க. நம்மளே வாங்கியிருப்போம். யாராவது ரொம்ப கிட்ட போய் பழகியிருப்போம். நமக்கு ஒரு முக்கியமான காலகட்டங்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து கவுத்திருப்பாங்க. ஸோ கவுத்ததுக்கு அப்புறம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம், அவங்கள்ட்ட இருந்து விலகி வந்திருப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்யறச்சு இவங்க என்ன நினைச்சு நம்மளை பாராட்டணும்னு நினைச்சிருப்போம். அவங்க பாராட்டாம விட்டுருந்தாங்க வச்சுங்களேன், அப்பவும் நமக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் பண்றோம், ஒரு வார்த்தை கூட பிரைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, கட்டுக்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ வரக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனா இதுக்காக நம்மளுடைய ஐடென்டிட்டியை, நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை நம்ம இழக்கக்கூடாது. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையினுடைய மேல இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நாட் இன் பேப்பர் பட் இன் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஆக்சுவலா நான் ரெசல்யூஷன்ல இது வரைக்கும் எடுத்தவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு நான் கவனிக்கல. என்னோட ஸ்டைல்ல நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் சம் இன்புட். இவரோட ஒரிஜினல் பேர் வந்து சங்கர சுப்பிரமணியம்னு பேரு. இவர் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் வக்கீல். இவர்கிட்ட தான் கமலஹாசனோட பிரதர் சாருஹாசன் வந்து வக்கீலா பிராக்டிஸ் பண்ணாரு. இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருந்தாரு. ஆனா அந்த சினிமா துறையில போறாருங்கிறதுக்காகவே உங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவர் டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா டெல்லிக்கு போனவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப இங்கேயே வந்துட்டார், சினிமால ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல சுப்பிரமணியம் சாரால ஒண்ணும் பண்ண முடியல. சரி போடா, உனக்கு என்ன தோன்றதோ பண்ணுடா அப்படின்ட்டு விட்டார். அப்போ இவர் திரைப்படங்கள்ல நடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு, நாடகங்கள்ல நடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யறச்சு இவருக்கு ஜோசப் தலியாத் அப்படின்னு ஒரு டைரக்டர் ஃப்ரெண்டானாரு. அவர் வந்து படம் வரிசையா எடுக்கிறச்சு அந்த படங்கள்ல இவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இரவும் பகல்னு ஒரு படம். அந்த திரைப்படம் வந்து ஜெய்சங்கருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தொடர்ந்து ஜோசப் தலியத் மூலமா நிறைய ரெஃபரன்ஸ் வருது, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ வராரு. அப்போ இவர் இந்த ஜெய்சங்கர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட போய் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நிறைய பணம்லாம் எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக போறாரு. அவர் வந்து ஜோசப் தலியத் ஒரு வீட்டில் உட்காந்துருக்காரு, ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு. என்ன சங்கர், என்ன விஷயம்? இல்லை, உங்களை பார்க்கலான்னு வந்தேன், இந்தாங்க எனக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இந்தாங்க பணம் அப்படின்னு. என்ன பணமா? அதெல்லாம் யாருக்கு வேணும்? சரி நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரை கார்ல உட்காந்து அழைச்சிட்டு நேரா என்ன பண்றாரு, மர்சி ஹோம்னு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு.
அந்த மெர்சி ஹோம்ங்கிறது என்னன்னா ஒரு அனாதை சிறுவர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து நிறைய பேர் கண் தெரியாதவங்க எல்லாமே இருக்கக்கூடிய கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு, இனிமே எனக்கெல்லாம் காசு கொடுக்காத, நீ ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இவங்களுக்கு ஏதாவது கொடு, பர்த்டே, வெட்டிங் டே, என்ன தோணுதோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஜெய்சங்கர் வந்து என்ன பண்ணாருன்னா அதுலேருந்து தன்னுடைய எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி அங்க போயிடுவார். அவரோட பர்த்டே இல்ல அவங்க பசங்களோட பர்த்டே, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தார். அப்போ ஜோசப் தலியத் சொல்றாரு, இதெல்லாம் நீ பண்றதெல்லாம் சரி, கண்ணு தெரியாத இருக்காங்களா அந்த பசங்களுக்கு, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, எனக்கு பையன் பிறந்தான்னா ஒரு பையனை நான் கண்டாக்டர் ஆக்குறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவருடைய முதல் பையன் விஜய் சங்கர்னு பேரு, அவரை கண்டாக்டருக்கு படிக்க வைக்கிறாரு. இவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை தொடர்ந்து அவர் பையன் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறார். இது ஒரு ரெசல்யூஷனா நான் பாக்குறேன். என்னோட இன்னொரு பர்த்டே அன்னைக்கு நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் போய் பணத்தை எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு இடத்துல அந்த மர்சி ஹோமுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய இந்த ஜெய்சங்கர்னுடைய இந்த ஒரு குணம் கூட ஒரு ரெசல்யூஷன் தான். ஆனா பெரியவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு. அப்ப சொல்றச்ச அவங்க பேரு நமக்கு கோவம் வரும். என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. ஆனா அவங்க எல்லாம் அனுபவத்துல சொல்லியிருக்காங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதை நான் ஏன் சொல்றேன்னா பின்னாடி என்னோட லைஃப்ல சில விஷயங்கள் நடக்கிறச்சே எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க ஒரு கோடு மட்டும் போடுறேன். ஸோ அந்த வகையில திரைப்படத்துறையில இருக்கிறவங்க இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க பாருங்க. இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் அந்த விஜய் சங்கர்ங்கிறவர் தொடர்ந்து அந்த ஒரு ஐ டாக்டரா முடிச்சுட்டு அந்த மர்சி ஹோம்னுடைய லிங்க்ல இருக்கக்கூடிய சில நிறைய கண்கள் இழந்தவங்களுக்கு தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காரு. அது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ஸோ என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் எப்படி இருக்கணும்னா, நான் இந்த வருஷத்துல என்ன செய்ய போறேன், இந்த வருஷம் எனக்கு என்ன தேவை, இந்த வருஷத்துல நான் என்ன ஆரம்பிக்க போறேன், இந்த வருஷத்துல எதை நிறுத்த போறேன், இந்த வருஷத்துல எதை கத்துக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்ததுன்னா, இதை நீங்க ஆக்சுவலா பசங்களுக்காக போட்ட ஒரு விஷயம். நம்மளும் பசங்க மாதிரி நினைச்சு இதை ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், நம்ம நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இப்போ உதாரணமா இந்த வருஷம் ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படிங்கறத நான் எப்படி பாக்குறேன்னா NLP கோர்ஸ் கத்துக்க போறேன். ஏன்னா இப்போ வர நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வந்து மதுரையில நிகில் ஃபவுண்டேஷன்ல தேர் ஆர்கனைசிங் NLP கோர்ஸ். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அது வந்து பண்றது பெருசு இல்லைங்க, கத்துக்கிறது பெருசு இல்லை. அது நம்ம எப்பவுமே படிச்ச விஷயங்களை பிராக்டிக்கலா எடுத்துட்டு வர மாட்டேன்றோம் பாத்தீங்களா, அங்கதான் நமக்கு வந்து தோல்வி ஆரம்பிக்குது. அந்த விஷயத்துல நம்ம குமரேசன் சாரை நான் வுட் லைக் டு அப்ரிஷியேட். ஏன்னா அவர் என்ன கத்துக்கிட்டாரோ அதை ஹி இஸ் புட்டிங் இன்டு ஆக்ஷன். அந்த மாதிரி நம்மளும் படிச்ச விஷயங்களை கத்துக்கிட்ட விஷயங்களை வி ஹாவ் டு புட் இன் ஆக்ஷன். ஸோ அதனால என்ன பண்றேன், இந்த தடவை வந்து NLP கோர்ஸ் கண்டக்டட் பை நிக்கில் ஃபவுண்டேஷன், அதில் நான் போய் மெம்பரா கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து என்னோட ட்ரைனிங்ல இன்கார்பரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திஸ் இயர் ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் அப்படிங்கிறச்சே நான் என்ன நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. முன்கோபம் முன்னாடி வரதுனால தான் முன்கோபமா நம்ம தெரியல, அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் இப்போ வந்து நேத்திக்கு ஒரு புது லிங்க் கிடைச்சது. என்னன்னா ஹாப்பி ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். அவங்க வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வாலண்டியர் பண்றதுக்கு ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு. அதுல பிகேம் ஏ மெம்பர். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ஓரியன்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் த்ரூ ஜூம் அவங்களுக்கு வந்து 1-to-1 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அவங்க புக்கு கொடுத்து அவங்க எப்படி படிக்கிறாங்க, அதுல என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றச்சு என்ன ஆகுதுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கத்துக்கிட்ட இங்கிலீஷும் வளரும், நம்மளால அந்த குழந்தையினுடைய ஃபியூச்சரும் எக்ஸ்போஸ் ஆகுங்கிற ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கொஞ்சம் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், இது வந்து எல்லாருமே கையில வச்சுக்கலாம். எப்படி வந்து பிபி மானிட்டரிங் கார்டு கையில வச்சிருக்கிறாங்களோ, இது என்னோட பேரு, இது என்னோட பிபி குரூப், என்னுடைய பிபி எவ்வளோ, என்னோட பிளட் குரூப் எவ்வளோ அப்படின்னு வச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி இந்த ரெசல்யூஷனையும் நம்ம மனசுலயும் வச்சுக்கலாம், கையிலயும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்லைடு. அதனால நான் டேக்கிங் சம் டைம் ஆன் திஸ். இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ரெசால்வ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அக்ரணமா பாக்குறாங்க. ஆர் அப்படிங்கிறது என்னன்னா ரீச் அவுட். ஏதாவது பிரச்சனைனா முதல்ல போயிடணும். கம் டுகெதர் வித் த பர்சன் யூ ஆர் ஹேவிங் கான்ஃபிளிக்ட் வித்.
நமக்கு யார்கிட்ட பிரச்சனையோ அவங்கள்ட்ட நம்ம போகணும், முதல்ல போகணும். ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த கேப் பெருசாயிட்டே இருக்கும். அதை உடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார ஒருத்தர் போய் ரீச் பண்ணணும். அப்புறம் என்கேஜ் இன் கான்வர்சேஷன். அப்புறம் அவங்கள்ட்ட போயிட்டு உட்காந்து அவங்கள்ட்ட பேசி என்ன பிரச்சனை அப்படிங்கறத பேசணும். அப்புறம் சீக் டு சால்வ் த ப்ராப்ளம். நான் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வந்திருக்கேன். எனக்கும் உனக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை தான் தீர்க்க போறோம் அப்படிங்கறத அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். அப்புறம் ஓப்பன் அப். நம்ம சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா, நமக்கு நாமே சொல்லிக்கணும். அதாவது அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி பண்ணா இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கறது. அப்புறம் லிசன் இன்டென்ட்லி. கவனிக்கிறதுல ரொம்ப தெளிவா கவனிக்கணும். அப்புறம் வாய்ஸ் சொல்யூஷன்ஸ். நம்ம என்னென்ன தீர்வுகள் இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணணும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கை குலுக்கிட்டு வரணும். டு எண்ட் இன் அ குட் நோட். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யறது என்ன ஆகும்னா, அந்த ரிசால்வ் அப்படிங்கிற ஒரு அக்ரணம் எப்படி வருதோ அதே இதை வந்து நம்ம லைஃப்லயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கும் ஒருத்தருக்கும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி நீங்க பேசினீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிற ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் வந்து என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னா, முதல்ல வேலூர்ல இருக்கச்சே என்னால் வீட்டு கணக்கு எழுதணும்னு நினைப்பேன். அதனால முடியாது. எங்கள் வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க வந்து இப்போ பணம் வரைச்ச செலவு மட்டும் பண்றீங்க, கணக்கே வச்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, ஒவ்வொருதையும் கணக்கு எழுதுறதுக்கு கேட்பாங்க. அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அவங்க நம்ம செலவு பண்ண கணக்கை அன்னைக்கு கேட்டா பரவாயில்ல. அன்னைக்கு கேட்டிருப்பாங்க, நம்ம அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருப்போம். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப கேட்கறச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு மாதிரி வேகா இருப்போம். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அப்போ வீட்டில் 3 பேர் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த 3 பேரோட இன்கம் என்ன வருதுங்கிறது தெரியுது. ஆனா எக்ஸ்பென்சஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு 2 வருஷம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி என்ன செலவு பண்றோமோ அதை லிஸ்ட்ல அப்படியே போட ஆரம்பிச்சோம். லிஸ்ட்ல போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மந்த்ல அதை கன்சாலிடேட் பண்ணோம். கன்சாலிடேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம லூஸா பணத்தை விட்டுருக்கோம், எங்கெங்கெல்லாம் வந்து சேவ் பண்ணாம விட்டுருக்கோங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த எதையுமே இருந்தாலும் எழுதி பார்க்கறது நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த வகையில இந்த வீட்டு கணக்குங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து ஆரம்பிக்கிறச்சு என்ன ஆச்சுன்னா, ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. இன்கம் வருது எப்படி வருது? இப்ப எனக்கு வந்து சேலரி கிடையாது, எல்லாமே பென்ஷன். போட்டு வச்சிருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தான். ஸோ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது, நான் எவ்வளவு செலவழிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து அந்த வீட்டு கணக்கு எழுத ஆரம்பிக்கிறச்சே கிடைச்சது. இது வந்து எனக்கு இப்போ பரவாயில்ல. ஆனா இப்போ இதுல வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வரும்னா, அவங்க வந்து சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமலே வந்து வர பணத்தை ஃபுல்லா செலவழிச்சிருவாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணலாம்னா, எப்படி ரெசல்யூஷன் எடுக்கலாம்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா 2 பேரோட எக்ஸ்பென்ஸ்ல இருந்து ஒரு இன்கம்ல இருந்து ஒரு 20% ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 2,000, ஒய்ஃப் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு 2,000. அந்த 4,000ங்கிறத தனியா எடுத்து பாட்டி காசு இல்ல சாமி காசுன்னு சொல்லி ஒரு பஸ்ல போட்டு வச்சு எங்கேயாவது சாமி கிட்ட வச்சிடணும். அது வந்து தொடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை பிளான் பண்றச்சு நிறைய இதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தெரிஞ்சது. ஏன்னா எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, கணக்கு எழுது கணக்கு எழுதுன்ட்டு. எங்க அம்மா சொல்லியும் கேட்கல, என் ஒய்ஃப் சொல்லியும் கேட்கல. ஆனா இப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க இப்போ வந்து அவங்கள்ட்ட விட்டுட்ட பொறுப்பை. அவங்க ஏதாவது வேணும்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு போறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த சேனல் எக்ஸ்பென்சஸை லிஸ்ட் அவுட் பண்றச்சே எங்க மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியுது. சில பேசிக் எக்ஸ்பென்சஸ் நம்ம உடனே பண்ணாம இருப்போம். சில விஷயங்களை வந்து அனாவசியமா ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அப்டேட்டிங் யுவர் அக்கௌண்ட்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது தெரிஞ்சுது. இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுடைய சேவிங்ஸை வந்து எப்பவுமே அந்த ஆர்டி போடுறது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருங்க. ஏன்னா அப்புறம் பணம் இருக்காது. அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ இப்போ ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எடுத்து பண்றச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸோட பண்ணுங்க. நீங்க ரெசல்யூஷன் எடுக்காத பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதையும் டேக் தட் இன்டு அக்கௌண்ட். இவ்வளவு பண்ணிருப்போம்ல, அதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு.
சின்ன பசங்க இப்போ இருந்தாங்கன்னா அவங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தே கேன் டேக் எ ரெசல்யூஷன். எப்படி நான் வந்து இன்னைக்கு இங்கிலீஷ் ஒரு மாசத்துக்கு கரெக்டா மார்னிங் வந்து 8:15 இங்கிலீஷ் நியூஸ் கேட்க போறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அவங்க என்ன டைம் இருக்காங்களோ அந்த மாதிரி. அப்ப என்ன ஆகும்னா ஒரு மாசம் தொடர்ந்து அவங்க பண்ணிட்டே வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க 21 நாள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இட் பிகம்ஸ் யுவர் ஹேபிட். அப்புறம் உங்களே அறியாம திரும்ப நீங்க அதை தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தேடுவோம், வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லி ஐ எம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டு சேர்மன். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். உங்களுடைய ரெசல்யூஷனை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நற்புலரி நண்பர்களே, இந்த குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் முதலில் என்னுடைய ஒரு மெசேஜை சொல்லிட்டு நான் ஃபீட்பேக் வாங்கிக்கிறேன். ஸோ குழுவில் உள்ள அனைவரும் நம்ம கூகுள் ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க, அது தயவுசெய்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. அது உங்களுடைய ட்ரைனிங் செஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு புதிதாக இணைந்துள்ள குமுதா மேம் அண்டு சண்முகசேகர் சார், பெஞ்சமின் சார், உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொஞ்சம் சாட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுடைய நம்பரை கொஞ்சம் சாட் பாக்ஸில் போடுங்க. வேறு யாராவது புதிதாக இணைஞ்சிருக்கீங்க, இந்த கூட நான் இல்லைங்க என் நண்பர் சொல்லி தாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய நம்பரையும் நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். உங்கள் அனைவருடைய வருகையும் எங்களுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் போடுவீங்க நம்புகிறேன். ஸோ நல்ல அருமையான ரெசல்யூஷனை ரொம்ப அழகாக நான் வந்து இன்னைக்கு சினிமா பற்றிலாம் பேசவே மாட்டேங்க அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட அவரே அறியாமல் அதை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அதுதாங்க ராமசாமி சார். அவர் அறியாமல் வந்துடும். அதுதான் அவர் என்னதான் ரெசல்யூஷன் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சாலும் அவருடைய பாணி எதுவோ அது வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் ராமசாமி சார். ஸோ ரொம்ப அருமையான ஒரு செஷன் எடுத்திருக்காரு. அவரோட ரெசல்யூஷனாக அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம மூத்த பயிற்சியாளர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். கரெக்டாக 1/2 hour அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. அதுதான் இது நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு தளத்தில் பயணிக்கும் போது தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்க முடியும். ஒரு நாள் வந்துட்டு வரவே வராமல்லாம் ட்ரைனிங் எடுக்க வரும்போது இந்த விஷயத்துல நம்ம கற்றுக்க முடியாது. அதனால தொடர்ந்து பயணிங்க எல்லாரும். உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ட்ரைனிங் செஷனில் அதை இன்க்ளூட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். இதில் நம்பர்லாம் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஃபீட்பேக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மிக்க நன்றி. இங்கே 2 விதமான முறையில் ஃபீட்பேக்கை சில கருத்துக்களையும் வழங்க நான் காத்திருக்கின்றேன். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. நான் ஏற்கனவே அறிமுகத்தின் போது சொன்ன மாதிரி ராமசாமி சார் வந்து சினிமாவோட மிக்ஸ் பண்ணி தருவார்னு சொன்னேன். ஆனால் அவர் துவக்கத்திலே வந்து நான் எதுவும் சினிமா குறித்து எதுவும் பேச போறதில்லன்னு சொன்னாரு. பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி சிவாஜி, ஜெய்சங்கர் இவங்களை பற்றியெல்லாம் மென்ஷன் பண்ணாரு. சிவாஜி வந்து இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வருடத்தில் ஒரு முறை கண்டிப்பாக அவரை குடும்பத்தை சார்ந்தவர்களும் இன்றும் பெருமாள் முதலியார் வீட்டுக்கு போறாங்க. அவருக்கு அங்க அவருடைய பெரிய புகைப்படம் அங்க இருக்கு. அவர் வீட்டுல அவர் வந்து சத்துவாச்சாரி கிட்ட இருக்கார் வேலூர்ல. அவங்க போயிட்டு அவங்க வீட்டுல புகைப்படத்துக்கு கீழே அவங்க மாலையை அணிவித்து அந்த மலர் கொத்துக்களை வைத்து அவங்க இன்னமும் நன்றி தெரிவிச்சுட்டு போறது ஒரு உண்மையான விஷயம். அதை இங்க எடுத்து உரைத்திருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார் வந்து நிறைய பேர் இன்னைக்கு தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க உதவி செய்யறத பத்தி. நான் அவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன்னு கண்ணுக்கு தெரியாம வந்து உதவி செய்த நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார். அவர் வந்து அவர்கிட்ட ஒரு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய பொட்டி இருந்தது. அந்த பொட்டியை திறந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாங்க் செக்ஸ் இருக்கும். அமௌண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி டேட் பாரான செக்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னா எவ்வளவு ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்காரு. நிறைய பேர் பேலன்ஸ் பணம் தராமே அவர் ஏமாத்திருக்காங்க. அதை பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனா வருடம் அவருடைய வருமானத்தில் ஒரு பெரும் பகுதியை வந்து அனாதை இல்லங்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கொடுத்து உதவியிருக்கார். பல ப்ரொடியூசர்களை வாழ வைத்தவர். பிஸியான ஒரு ஆர்டிஸ்டா இருந்த காலத்திலும் அவர் எப்போதுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய தயங்கியதில்லை. அதை வெளியே படோடமாக தெரிவித்துக் கொள்ளதில்லை. அதுக்கெல்லாம் காரணமாக இருந்த இந்த ஜோசப் தலியத் சிட்டாடல் பிலிம்ஸ். சிட்டாடல்னா கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு அருகே இல்லாம வந்துள்ள பெரிய அரண், மக்களை பாதுகாக்கும் ஒரு அரண். அதை தான் வந்து கோட்டையை தான் வந்து சிட்டாடல்னு சொல்லுவாங்க. அந்த அவருடைய சிட்டாடல் பிலிம்ஸ் தான் ஜோசப் தலியத்துடைய அவருடைய நிறுவனம். அதுல வந்து இரவும் பகலும் படத்துல நடிச்சு ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையை பெற்று வருமானம் ஈட்டி அந்த வருமானத்துக்கு வந்து செலவு செய்யறதுக்கும் ஒரு டைரக்டர் வழிகாட்டி இருக்காருன்னா
எவ்வளோ ஒரு நல்ல ஒரு டைரக்டரா அவர் இருந்திருப்பாரு, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சிஷ்யனா அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு ஜெய்சங்கர்ன்றத நீங்க எல்லாம் இந்த நேரத்துல புரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து இந்த ரெசல்யூஷன்ற தீர்மானம்ன்ற ஒரு விஷயத்த மையமா வச்சு நிறைய விஷயங்களை இன்னைக்கு கொண்டு போயிருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு மொத்தமாவே ஒரு பயிற்சி எடுத்த நேரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு 25 நிமிடத்துக்கு உள்ளதாக பல நல்ல நல்ல கருத்துக்களை ராமசாமி சார் சொல்லியிருக்காரு. இப்படி வந்து கொடுக்கப்பட்ட நேரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வரும் பயிற்சியாளர்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க பயிற்சி வர்ற அன்னைக்கு தான் வருவேன், மற்ற நாள்ல வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, என்ன சொல்லப்பட்டது, நாம் என்ன சொல்ல வேண்டும், என்ன சொன்னா பார்வையாளர்களுக்கு பங்கேற்பாளர்களுக்கு பிடிக்கும் என்பதனை தெரியாமலேயே ஏதோ வந்தோம் போனோம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வாரம் தங்களுடைய பங்களிப்பை வழங்கினால் மற்றவர்கள் என்ன தருகிறார்கள், நாம் என்ன தர வேண்டும், தந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதனை தீர்மானிக்க முடியும். இது புதுமுக பயிற்சியாளர்களுக்கும் சரி, ஏற்கனவே பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கும் மிகவும் சால பொருந்தும் என்ற வேண்டுகோளை வைத்து ரெசல்யூஷனை மிக அருமையாக வீட்டு கணக்கு, எழுதி பழகுதல், மற்றவருக்கு சொல்லிக் கொடுத்தல், புதிதாக கற்றுக்கொள்ளுதல் என்று வகை வகையாக பிரித்து அதை மீண்டும் வினைவுபடுத்தி அதன் முக்கியத்தை உணர செய்த ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பங்கேற்பாளர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுவது உங்கள் அன்பு லட்சுமணன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி லட்சுமி சார். வித்யா தேவி மேம், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சிறப்பான தகவல் கொடுத்தீங்க இன்னைக்கு. ரெசல்யூஷன்ஸ் அழகா அக்ரோனிம்ல கூட நீங்க அழகா சொன்னீங்க. கணக்கு போடுறதுன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி வாழ்க்கையில நம்ம எப்படி ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும். நீங்க அந்த ரெசல்யூஷன் வேர்டை வந்து யாருக்கிட்டையாவது உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்தா அதை கூட நீங்க கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கீங்க. 2 சினிமா நடிகருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அழகான சம்பவங்களை அழகா சொல்லியிருக்கீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சிறப்பா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதுதான் இந்த மாதிரிதான் எல்லாருக்குமே போகுது. ஆனா போட்ட டைம் டேபிள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நிஜமாவே நீங்க பிப்ரவரி மாசம் பார்க்கும்போது கொஞ்சம் தொய்வாதான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஆனா நம்மளால முடிஞ்சதை கொஞ்சம் எழுதி பார்த்து கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். அந்த ரெசல்யூஷன்ஸ் அப்படின்ற விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற ரெசல்யூஷன். உடல் முடியாததுனால சில நாள் வர முடியாம இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்தேன். சார் எப்படி நல்லா நடத்தினாங்க, சூப்பரா இருந்துச்சு சார். பிரசன்டேஷனும் சரி, எல்லாமே அருமையா இருந்தது. பெரியவர்களோட ஆசீர்வாதம், பெரியவர்களுடைய வாய்ச்சொல் இதெல்லாம் இந்த வருஷத்தோட ரெசல்யூஷனா இருக்கு. ரொம்ப சிறப்பு, மென்மேலும் வளர வேண்டும். நன்றி, வணக்கம், வாய்ப்பிற்கு. நன்றிம்மா. நன்றி நித்யா தேவி மேம். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். நற்புலரி காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான கருத்துக்களை ஏவிஆர் அவர்கள் தெரிவித்ததற்கு முதலில் அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஒரு சிறு விளக்கம். ஏவிஆர் என்று பேராதோசை சொல்லிவிட்டீர்கள். வழங்கியது இன்று பயிற்சி வழங்கியது ராமசாமி ஐயா அவர்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சாரி வி ராமசாமி சார். வணக்கம். தவறுக்கு மன்னிக்கவும். தீர்மானங்கள் என்பது எப்படி இருப்பது என்பதை மிக தெளிவாக தங்கள் செஷனில் எடுத்துரைத்ததற்கு நான் மிகவும் அது வரவேற்கின்றேன். சில தீர்மானங்கள் சில முடிவுகளை எட்டாமலே போகின்றது. ஆனால் நீங்கள் கூறிய கருத்துக்கள் அத்தனையும் 2 நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை நான் இன்னும் அவரை பெருமையாகவும் மதிப்புக்குரிய ஒரு மனிதராகவும் நான் இன்னும் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன். அதே போல ஜெய்சங்கர் அவர்களை நீங்கள் கூறியது பின்தான் எனக்கு தெரியும் அவருடைய மகன் இன்னும் கண்டாக்டராக இருக்கின்றார் என்று. சில தெரியாத விஷயங்களை நற்புலரின் மூலமாக தெரிந்து கொள்வதில் மிக ஆர்வமாக உள்ள எனக்கு நீங்கள் இன்று உங்களுடைய தீர்மானங்களை பற்றி எனக்கு நற்புலையில் கூறியதற்கு நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். நற்புலையில் நான் தொடர்ந்து பயணிக்க உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய பேச்சுக்களும் என்னை வரவேற்கின்றன என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ராமசாமி சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நீங்க சொன்னதுனால ஒரு கூடுதல் தகவல் ஜெய்சங்கரை பத்தி. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் எல்லாம் படம் எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படி பிரேக்ல இருக்காரு.
அப்போ ஏவிஎம்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்றாங்க, முரட்டுக்காலை. இந்த படத்துல வந்து வில்லனா போடுறதுக்கு யார் யார்ட்டெல்லாம் போய் பேசுறாங்க. விஜயகாந்த் எல்லாம் கூட போய் பார்த்து பேசியிருக்காங்க. அப்ப அவர் பண்ணல அப்படின்ட்டாரு. அப்ப பேசிட்டே இருக்கிறச்சு எஸ்பிஎம் சொல்றாரு ஏவிஎம் சரவணன்ட்ட, நம்ம ஜெய்சங்கர் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு. உடனே ஏவிஎம் சரவணன் ஃபோன் பண்றாரு. ஜெய்சங்கர் கொஞ்சம் வர முடியுமா ஆஃபீஸ்க்கு? இதோ வரேன் சார் அப்படின்ட்டு வந்துடுறாரு. அப்புறம் இவங்க எல்லாம் ஓப்பனா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்க வில்லனா ஆக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உடனே, ஒரு நாள் டைம் எடுத்துங்க, நாளைக்கு கூட சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, நீங்க 2 பேருமே என்னோட வாழ்க்கையில ஆரம்பத்துல எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பண்றேன் அப்படின்னு சொன்னத கேட்டு முதல்ல சந்தோஷப்பட்டது யாருன்னா ரஜினிகாந்த் தான். அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்க 2 பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் மாரி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நெறைய படங்கள்ல குணச்சித்திர பாத்திரத்துல நெறைய நடிக்க ஆரம்பிச்சார். ஸோ அந்த வகையில கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க நம்மள பத்தி சொல்லி நமக்கு ஏதாவது ஒரு இது குடுக்குறாங்கன்னா, நம்ம பேர்ல நம்பிக்கை வச்சு தான் குடுக்குறாங்கங்கிறத பண்ணா அந்த விஷயம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா வருங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டா நான் பார்க்கிறேன். தேங்க் யூ தாமோதரன் சார். நன்றி, நன்றி சார். நன்றி சார். வேற யாராவது தங்களுடைய கருத்தை வழங்க விருப்பம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மேடம். சொல்லுங்க மேடம். சிவகணி மேடம் பேசுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. சார், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு தீர்மானம் எடுப்பது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான ஒரு தகவலோட சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய விடியலை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து தீர்மானங்கள் எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவங்கள், உங்கள் முதியவர்களுடைய அனுபவங்களையும் கலந்து எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஸோ தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இந்த இன்னைக்கு நாள் இருக்கு சார். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு உங்களுடைய பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் அது எல்லாமே நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க் யூ வெரி மச். தேங்க்யூ சிவகணி மேம். சரி, மற்றும் லக்ஷ்மணன் சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க. ஜெய்சங்கர் சாரை பத்தி சொன்ன போது கூடுதல் தகவலா என்னன்னா, ஒரு சன்னு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஆப்தமாலிக் கண் சிகிச்சை நிபுணரா பயிற்சி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நுங்கம்பாக்கம் ஹைரோடு அண்டு கோடம்பாக்கம் ஹைரோடு ஜாயினிங்ல ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ்ல இன்னமும் பார்த்தீங்கன்னா சங்கர் கிளினிக்ன்ற பேர்ல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய ஹை கேம்ப்ஸ் சத்தம் காட்டாம நிறைய பேருக்கு கேட்ராக்ட் சர்ஜரி, அப்புறம் வந்து கண் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள்ல கட்டணம் வாங்கி கொண்டும் கட்டணம் இல்லாமையும் 2 விதமாகவும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இது வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு இயல்பா ஏற்படுத்தி கொடுத்துட்டு போன ஒரு ப்ராடக்ட்ஸ். அதை மிக சிறப்பா செய்யறாருன்னு அப்படின்னு சொல்ல விருப்பப்படுறேன். இதுதான், அதாவது சில நேரங்கள்ல அப்பா எடுத்த தீர்மானத்தை இல்ல மூதாதையர் ஒரு ஃபேமிலியில செஞ்சுட்டு போன தீர்மானத்தை அடுத்து வரும் தலைமுறையினர் பின்பற்றுவார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பல நேரங்கள்ல அது கடைபிடிக்கப்படாமல் மறந்து போகக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கும். இருந்தாலும் ஜெய்சங்கர் சாருடைய அவங்க சன்னு இன்னமும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்றத நான் பல பேர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அந்த வகையில வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு பர்சனாலிட்டி, மறைந்து விட்டாலும் கூட வந்து அவரை வந்து இன்னைக்கு அவருடைய பயிற்சி தளத்தின் வாயிலாக அவரை நினைவு கூர்ந்து அவருடைய நல்ல விஷயத்தை இன்னைக்கு வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்காரு ராமசாமி சாரு. கூடுதலாக சில விஷயங்களையும் நானும் சொல்வதற்கான வாய்ப்பும் கிடைத்தது. அதுக்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஓகே. ராமசாமி. குட் மார்னிங் மேடம். குமுதா மேடம். நான் குமுதா திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சார் வந்து ட்ரைனிங்ல வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா புதுசா படிச்சுட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு டீடைல்ஸ், ஏதாவது ட்ரைனர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா சார் கொடுப்பாங்க. இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு எப்போதுமே நம்ம வந்து நினைக்கிறது தான். பட் இந்த வருஷத்துலயாவது சாருடைய செஷன் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சார் ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க. திஸ் இயர் ஐ வாண்ட் டு, திஸ் இயர் ஐ நீட் டு அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட் சொன்னாங்க. அதை கண்டிப்பா நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூமா. மே காட் பிளஸ் யூ. நீங்க குமுதா, நீங்க ட்ரெயினருங்களா? ஆமா சார். உங்க நம்பரை எங்க குரூப்ல போட்டிருக்கீங்களா?
போட்டிருக்கேன் சார். இப்போ ஒரு வாட்டி போட்டுருங்க. இல்ல போட்டீங்கன்னா இல்ல உங்களுக்கு இப்ப ஒரு சேட் பாக்ஸ்ல இவங்க போட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலா வாங்கிட்டேன். சேட் பாக்ஸ்ல வாங்கிட்டேன். நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சார். எடுத்து- லட்சுமிநாராயணன் இவங்க நிக்கில் ஃபவுண்டேஷன் மெம்பர். நம்ம அந்த இந்த ஓ ட்ரைனிங் போது வந்திருந்தாங்க. பார்த்திருக்கீங்க நீங்க. ஓகே 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 சார். சாரி. லியா ஏன்னா உங்க நாராயணன் முகம் லியா நாராயணன் ட்ரைனிங் இல்ல ஆமா ஆமா போயிருக்காங்க. ஆமா 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 ஓகே ஓகே ஓகே. இது லியா இது இந்த லியா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்களா? ஆமா சரிங்க மேடம். நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் போடுறேன். அதை ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க ஆ தொடர்ந்து பயணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாசம் உங்களுக்கு ஒரு செஷன் கூட டேட் அலோகேட் பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு. நீங்க நிச்சயம். அவசியம் வந்து நீங்க கூட ரெசல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஒரு half an hour நீங்க செஷன் எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. டேட் வந்து ஓகே. நாங்க அந்த உங்களுக்கு அனுப்புறோம். அதுல எந்த டேட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை நீங்க ஃபில் பண்ணி உள்ள வரலாம். ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஓகே சார். மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். சார் ராமசாமி சார், நீங்க இப்ப தொடர்ந்து வந்து நற்புலரி தளத்துல பயணிச்சு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்தை பத்தி, நற்புலரி பத்தி, ஓராண்டு நிறைவு பற்றியும் உங்களுடைய சின்ன கருத்துக்களை வழங்கினா நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலா அந்த 365th டேலயே சொன்ன மாதிரி ஒரு சின்ன 3 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு சின்ன புள்ளி மாதிரி ஆரம்பிச்சு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு வர்றீங்க. அது அப்படியே இல்லாம அப்டேட் பண்றீங்க பாத்தீங்களா? அதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. அதாவது 1 இயர்க்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கிறது அப்படிங்கிற எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணிட்டு வர்றீங்க. யார் ஒருத்தர் வந்து தன்னை அப்ப அப்டேட் பண்ணிட்டே இருக்காரோ அவர் வந்து செழிப்பா இருப்பாரு. இப்போ அந்த நட்புலரி அவங்கள அந்த குழு வந்து தன்னை அப்பப்போ வளம்படுத்திட்டே இருக்கு. ஸோ இந்த குழுவும் நிறைய விஷயங்களை சாதிக்கும். 2வது பொழுது விடியறதுங்கிறது டெய்லி நடக்கக்கூடிய விஷயம். அது அது வந்து நம்ம உசுரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ அந்த வகையில உங்க பயணம் தொடரணும். கண்டிப்பா தொடரும். நிறைய பேர போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய ஆவலை உங்கள்ட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. நன்றி ராமசாமி சார். நல்ல அருமையான விஷயங்களை எடுத்து கூறினீர்கள். அதே நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷனா வைக்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய ட்ரைனர்ஸ் கொஞ்சம் நற்புலரிக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க உங்களை மாதிரி நிறைய ட்ரைனர்ஸுடைய ட்ரைனிங்கை நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால